வயசாயிட்டாலே யாரையாவது சார்ந்து தான் இருக்கணுமா? சாதாரண சுகர் பிபி செக்கப்புக்கு கூட ஹாஸ்பிட்டல் யாராவது கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு காத்துட்டு இருக்கணுமே. உடம்பு முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க எப்படி தனியா ஹாஸ்பிட்டல் போவாங்க? இந்த அரசாங்கம் இவங்களுக்கு உருப்படியா ஏதாவது செய்யலாம்ல? ஆல்ரெடி திட்டம்லாம் இருக்குதுங்களே. 2021 நம்ம முதலமைச்சர் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தோட அடிப்படையே என்னென்னா, மருத்துவமனைக்கு வர முடியாத ஆதரவற்றவர்கள், இல்லாட்டி மாற்றுத்திறனாளிகள், இல்லாட்டி முதியோர்கள், அவங்களெல்லாம் அவங்களோட வீட்டுக்கே போய் அவங்களுக்கு என்ன விதமான மருத்துவ தேவையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து நிறைவேற்றி கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட அடிப்படை. இதில் கிட்டத்தட்ட இந்த கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு 2.5 கோடி பேருக்கு மேலே பயனாளிகள் இந்த திட்டத்தினால பயனடைஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11,000த்திற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களும் ஆயிரக்கணக்கான நர்ஸுங்களும் இந்த திட்டத்தில் பங்கேற்று பயனாளிகளுக்கு எல்லாரும் தேவையான மருத்துவ வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான 2 நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் பிபி, சுகர் இதெல்லாம் நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை பாராட்டி ஐநா சபையுமே தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்காக பாராட்டி ஒரு விருதெல்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க. இந்த மக்களை தேடி மருத்துவத்தையுமே அடுத்த கட்டத்தில் கொண்டு போகிறதுக்காக 2026 தேர்தல் அறிக்கையில் நிறைய அறிவிப்புகள்லாம் சேர்த்துருக்குறாங்க. டாப் 10 நோய்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் எடுத்து அந்த நோய்களை எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காகவும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய மருத்துவ சேவை கொடுக்கறதுக்காகவும் ஒரு புது ஸ்கீம் கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, பாதம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக இருக்கிற இந்த பாதத்தை பாதுகாப்போம் திட்டத்தோட அடுத்த கட்டமாக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபுட்வேர், செருப்பு, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு செருப்பு ஒன்று கொடுக்குற மாதிரியான திட்டத்தையும் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் மாதிரி உயிர்கொல்லி நோய்களுக்குமே ஒரு சிறப்பு மருத்துவ திட்டங்களெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருக்கிறாங்க. வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த திட்டம் ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குற திட்டம். எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு திராவிட சிந்தனையில் உதிச்சது தான் இந்த மருத்துவ சேவை திட்டங்கள்.